அன்யஹாசே ஆர்மீஸ். இன்றைக்கி லவ் இஸ் மை டெஸ்டினியோட தேர்ட் பார்ட் பார்க்கலாம். அண்ட் ரேணுன்ற பாப்பா தான் எனக்கு பூஸ்டப் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூடா. உங்கள் பூஸ்டப் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பேசிட்டு இல்லாமல் நெக்ஸ்ட் பார்ட் போகலாம். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருப்போன்னா, ஒரு பர்சன் நான் சொல்லும்போது டே அண்ட் ஒயன் ரெண்டு பேரையும் சேர்த்து தூக்குங்கன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அண்ட் இந்த பாட்டோட ஸ்டார்டிங்கில் டேயாங் அவர் வீட்டில் ஐயோ ஒயன் இவ பண்ண வேலையால் நாளைக்கு அவளை எப்படி நான் ஃபேஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. டேயாங்கா எப்படியாடா போய் நிற்ப? அந்த பொண்ணு யார்கிட்ட சொல்லியிருக்கான்னு தெரியலையே, இனிமேல் என்னை எல்லோரும் எப்படி பார்க்க போகிறாங்கன்னே எனக்கு தெரியல கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு டே ஒரு பக்கம் புலம்பிகிட்ருக்காரு. அதே ஒயன் இது எதுவுமே ஞாபகம் இல்லாமல் அவள் பாட்டுக்கு அவள் ஃப்ரெண்டு கூட ஜாலியாக ராமன் சாப்பிட்டுட்ருக்கா. ஸோ இப்படியே இன்றைக்கி நைட் ஓவர் ஆகுது. அடுத்த நாள் மார்னிங் எல்லோரும் அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருக்காங்க. பிகாஸ் இன்றைக்கி ஸ்பெஷல் கிளாஸ். ஸோ எல்லோரும் மியூசிக்கு வந்துட்டுருக்காங்க. அண்ட் ஒயனும் வந்துட்டுருக்கா. ஒயன் வந்தோடனே டேயாங் ஒயனை கவனிச்சிட்றான். அண்ட் ஆல்சோ அவனால் ஃபேஸ் பண்ணவே முடியல. பிகாஸ் எஸ்டர்டே நடந்த சம்பவம் அப்படி. ஸோ அப்படியே ஃபேஸை மறைச்சிக்கிட்டே அந்த பக்கம் போகிறான். இன்றைக்கி யாரையும் கத்தலை அண்ட் அமைதியாக இருக்கான். ஸோ அதனால் எல்லோரும் ஒரு வித்தியாசமாக டேவை பார்த்துட்ருக்காங்க. அண்ட் டே பாட்டுக்கு ஒளிஞ்சு போகிறாரு. ஒயன் இந்த பக்கம்லாம் ஏதாவது பார்த்துட்ருக்கா. அதாவது மியூசியத்தில் எந்தெந்த திங்ஸை பார்க்குறாலோ அந்த சைடே வர மாட்டேங்கிறாரு. அதுக்கு ஆப்போசிட் சைடில் போய் வேறு ஏதாவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கொஸ்டினே கேட்காதவங்ககிட்ட போய் இதுக்கு தானே இதுக்கு ஆன்சர் பண்ணுறேன், இது இப்படிமா அப்படிமான்னு என்னமோ ரொம்ப நல்ல ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. யாருக்கும் ஒன்றும் புரியல. பிகாஸ் எப்படிப்பட்ட ஆள் அமைதியாகிட்டார் பூனைக்குட்டி மாதிரி. அண்டு நம்ம கரடி பையனுக்கு ஒரு மாதிரி ஷையாகவும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, இதை ப்ரொஃபஸர் தூரத்துலேருந்து கவனிச்சிட்ருக்காரு. பிகாஸ் இன்றைக்கி ஸ்பெஷல் கிளாஸ்ன்றனால ப்ரொஃபஸரும் வந்திருப்பார். இவங்க எவ்வளோ லெவலில் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. அது தெரியாமல் இவங்கெல்லாம் ரொம்ப மும்முரமாக பார்த்துட்டு இருக்கும்போது டேயாங் இது மாதிரி பண்ணுறது அவருக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஒயனை பார்த்தா இப்படிட்டே ஒளிஞ்சு போகிறாருன்றது தெரிஞ்சுக்கிறாரு. அண்ட் ஆல்சோ உள்ளே வந்தோடனே கேட்குறாரு, ப்ரொஃபஸர் நீங்களா? ஆமாட்டே. ஓகே, எனக்கு நான் கேட்டேன்றதுக்காக என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை இங்கே அலோவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அது என்னோடய கடமை. ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயந்தான். நீங்கள் அதுக்காக எனக்கு ரெக்வஸ்ட் பண்ண விதம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்ட்டே ஒரு மாதிரி ஃபார்மலாக பேசுகிறாரு. அப்போ ப்ரொஃபஸர் கேட்குறாரு, நான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது உங்களை புலி பண்ணவோ அல்லது உங்களை ஏதாவது இரிட்டேட் பண்ணுற மாதிரி இது பண்ணாங்களா அப்படிங்கும்போது, எதை பற்றி கேட்குறீங்க? அந்த மாதிரிலாம் ஒன்றும் யாரும் எதுவும் பண்ணலையே. குறிப்பாக ஒயன் சார் அப்படின்னோடனே, ஒயனை பற்றி எதுக்கு பேசுகிறீங்க? அந்த பொண்ணை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படி இப்படின்னு ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ஷாக பேசிகிட்டு இருக்காரு. அதை இவர் நோட் பண்ணுறாரு. அவரதோட தாட்டு, ஒருவேளை ஒயன் எதுவும் இவர்கிட்ட கை வேலையை காட்டிட்டாலோ, ஐயோ இந்த பொண்ணு இருக்காளே, அவளை ஏதாவது பண்ணாதான் அவள் சரிப்பட்டு வருவா. இன்றைக்கி நான் பேசிக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சக்கப்புறம் உங்களுக்கும் அது ஒரு காப்பி எடுத்து அனுப்புகிறேன். இது புக்கை ரெடி பண்ணோன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காப்பி உங்களுக்கு வந்துடும். ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. தென் ஸோ ப்ரொஃபஸர் அவங்க டேக்கிட்ட பேசினதுக்கப்புறம் வெளியே வராரு. வெளியே வந்தோடனே ஒயன் அப்படின்னு ஒரு சவுண்ட் விட்றாரு. சார் என்னையா கூப்பிட்டீங்க? இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வரா. வந்தோடனே ஒயன் என்ன பண்ண டே சாரையா? அவரை நான் பார்த்தே 2 டேஸ்க்கு மேலே ஆகுது சார். 2 டேஸ் மேலே ஆகுதா? ஓ அப்படியா ஒயன், சரி ஓகே. எனக்காக ஒரு வேலை பண்ணுறியா? கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்லி நான் செய்யாமல் இருப்பேனா? உங்கள் மேலே எனக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது தெரியுமா அப்படின்னு ஒயன் சொல்கிறா. தென் சார் சொல்கிறாரு, ஓகே ஒயன், அப்படின்னா இன்றைக்கி அந்த அச்சீவ் ரூம் இருக்குல்ல மியூசியத்தில், ஆமாம் சார், அங்கே புதுசாக ஏதோ ஒரு பொருள் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதை பற்றி நீ எனக்கு ரிசர்ச் பண்ணி இன்றைக்கி நைட்டு போகிறதுக்குள்ளே என்கிட்ட சப்மிட் பண்ணிட்டு தான் நீ இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொன்னோன்னே, சார் அது எப்படி ஒரு நாளில், அதுவும் அதை பற்றி எந்த ஹிஸ்ட்ரியும் இல்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து வந்தாங்கன்றீங்க, எப்படி அப்படின்னு. இல்லை, அது நீ தான் பண்ணணும், நீ தான் அதுக்கு புது ஆர்கியாலஜிஸ்ட், ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஒயன், ஓகே சார் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு போயிடுறா. போய் அச்சீவ் ரூமுக்கு போகிறா. போயிட்டு அங்கே பார்க்குறா ஒரு பெண்டன் இருக்குது. அந்த பெண்டனை பார்த்தா ரொம்ப யூனிக்காக அதில் இருக்க டிசைன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஃப்ளாரை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ அது பக்கத்தில் ஒரு மூன் லைட் இருக்க மாதிரி ரொம்ப அழகாக ஒரு ப்ளூ கலரில் ஒரு கிளிட்டரின் போட்ட மாதிரி கிளாஸியாக இருக்குது. அதை பார்க்குறா. ஏதோ அவளுக்கு ஒரு மாதிரி அது யூனிக்காக தெரியுது. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு, பரவாயில்ல ப்ரொஃபஸர் கொடுத்ததில் இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட்
இந்த பென்டென்ட் ரொம்ப அழகாக இருக்குது, தூக்கிட்டு போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே சிரிச்சுட்டு சரி ஓகே வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு அவளோட வேலையை எடுத்து வச்சு பார்த்துட்ருக்கா. அது எப்படிப்பட்டது அண்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதெல்லாம் இவள் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கனால தெரியும். ஸோ பார்த்து பொறுமையாக எல்லாமே ரெடி பண்ணி பார்த்துட்ருக்கா. அந்த டைமில் அவள் என்ன நினச்சான்னு தெரில, அந்த பென்டன் அவளுக்கு போட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. சுற்றி முற்றி பார்க்குறா, எந்த கேமராஸும் இல்லை, எதுவும் இல்லை. அண்ட் ஆல்சோ அது வந்து ஒரு ஃப்ரீசர் ரூமும். ஸோ அவள் அந்த பென்டனை எடுத்து கழுத்தில் போட்டுக்கிறா. அதை அவள் நெக்கில் போட்டு அழகு பார்த்துட்ருக்கா. வா இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஊற்று பார்த்துட்டே அப்படியே நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கா. அதை பற்றி கழுத்தில் போட்டுகிட்டே தொட்டு பார்த்து இது இப்படி அப்படின்னு நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கா. பட் இப்படி பண்ணக்கூடாது, அது எனக்கு தெரியல. அவள் பாட்டுக்கு அவளுக்கு பிடிச்சிருக்குன்ற ஒரு காரணத்துக்காக தூக்கி போட்டுட்ருக்கா. கொஞ்ச நேரத்தில் என்னென்னு தெரில, அப்படியே எழுதிட்டே அதில் விளாண்டுட்டே இருந்ததில் அவளுக்கு தூக்கம் வந்துருச்சு. செம்மையான தூக்கம், நல்லா தூங்கிட்டா. பார்த்தா டைம் அரௌண்ட் 6 o'clock மேலே ஆகிடுச்சு. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஒயன் இருக்காளா இல்லையான்றது யாரும் கவனிக்கல. அன்ட்டே வந்து எல்லோரும் போயிட்டாங்களான்னு செக் பண்ணுறதுக்கு வராரு. பிகாஸ் ஐடி கார்டை உள்ளே ஸ்கேன் பண்ணிட்டு தான் வர முடியும். அண்ட் ஸ்கேன் பண்ணக்கப்புறம் தான் போக முடியும். அதில் தெரிஞ்சுக்கலாம். எல்லோரும் ஐடி கார்டும் ஸ்கேன் ஆகிருக்கு. பட் ஒயனோட ஐடி கார்டு வந்து ஸ்கேன் ஆகலை இன்னும். அது அவர் நோட் பண்ணுறாரு. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, இங்கே தான் எங்கேயாவது இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடலான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பார்த்தா ஃப்ரீசர் ரூம்லேருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வருது. இந்த கதவு வேறு ப்ராப்ளமாக இருந்துச்சு. நினச்சேன் இது ஏதாவது சவுண்ட் போட்டுட்ருக்கோன்னு. நல்ல வேலை இன்றைக்கி அந்த ஒயனை மீட் பண்ணல. ஆனால் இப்போ எப்படி அவளை நான் மீட் பண்ணி இப்போ எப்படி அவளை இங்கேருந்து போக சொல்கிறது? யாராவது இருக்காங்களா? இந்த இந்த செக்யூரிட்டிக்கு காசு கொடுக்குறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு புலம்பிகிட்டே போயிட்டுருக்காரு. புலம்பி போகும்போது கரெக்டாக ஃப்ரீசர் ரூமை க்ளோஸ் பண்ணலான்னு போகிறாரு. அந்த இடத்துல பார்த்தா ஒயன் தூங்கிட்டுருக்கா. இதை பார்த்தோன்னே டேக்கு, என்னது இங்கே தூங்கிட்டு இருக்காளா? ஐயோ இப்போ நான் போய் எழுப்பணுமா? எழுப்புனா என்ன ரியாக்ட் பண்ணுவா? நேற்று நடந்தது ஏதாவது கேட்டுட்டானா? அதை பற்றி ஏதாவது பேசிட்டானா? இல்லை டேங்கா, யூ ஆர் அ சீஃப். இந்த சின்ன விஷயத்துக்கெலாம் நீ பயப்படவே கூடாது. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறோம், ஒயனை போகிறோம், டேரெக்டாக எழுப்பி விட்றோம். எழுப்பி விட்டு வீட்டுக்கு ஹாஸ்டலுக்கு போக சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு யோசிச்சுட்டே போயிட்டுருக்காரு. உள்ளே போனால் ஒயன் நல்லா தூங்கிட்டுருக்கா, செம்ம தூக்கம். பட் அவளோட கழுத்தில் ஒரு மாதிரி அந்த பென்டன் ஒரு மாதிரி க்ளோ ஆகிட்டுருக்கு. அதை அவர் கவனிக்கிறாரு. ஸோ சரியான கோவமாகுது. பிகாஸ் ஹிஸ்டாரிக்கல் சம்மந்தப்பட்ட பொருள்லாம் நம்ம யூஸ் பண்ணோன்னா அது வந்து டேமேஜ் ஆயிரும். அது கூட இந்த பொண்ணுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சரியான கோவத்தில் அந்த பென்டனை தொடுறாரு. அந்த டைமில் அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி ஸ்பார்க் ஆகுது. அப்போ அவனோட தாட்டில் என்னென்ன வருதுன்னா, ஒரு ஜோஷம் காலகட்டம், அந்த இடத்துல ஒரு பெரிய கோட்டைக்கு முன்னாடி ஒயன் நின்றுட்டுருக்கா. அவளோட அவுட்ஃபிட் அந்த காலத்தில் யூஸ் பண்ணுறவங்க கொரியன் ட்ரெஸ் மாதிரி இருக்குது. அதை போட்டுட்டு ஒயன் அப்படியே நிற்கிறா. அண்ட் ஆல்சோ அவள் உடம்புலாம் ரத்தமாக இருக்குது, நிறைய அடித்த மாதிரி. நிறைய பேர் அவளை சுற்றி நிற்கிறாங்க. அப்போ இவன் ஓடி வர மாதிரி இருக்குது. பட் என்ன நடக்குதுன்றது அவனுக்கு தெரியல. அவன் அப்படியே அந்த பெண்டனை பிடிச்சிட்டே இருக்கான். அப்போ தான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஜோஷன் காலகட்டத்தை காட்டுறாங்க. அந்த டைம் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த கிங்டமை சேர்ந்த எல்லாருமே ரொம்ப ஹாப்பியான மக்களாக இருக்காங்க. அவங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாத அளவு ரொம்ப சந்தோஷமான ஆளுங்க. அண்ட் ஆல்சோ இங்கே இருக்க கிங்குக்கு ஒரு பையன் இருக்கான். அண்ட் ஆல்சோ அவன் கூட ஒரு பொண்ணு விளையாண்டுட்ருக்கா. டேயாங்கா, என்ன பண்ணிகிட்ருக்க? எல்லா திங்ஸையும் தூக்கி போட்டு உடச்சின்னா அப்புறம் ஒன்று தான் நாங்கள் எல்லாருமே கிங் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். நீ கம்ப்ளைண்ட் பண்ணால் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ, நான் தான் அடுத்த கிங் தெரியும்ல அப்படின்னு சொல்லி தேவும் இன்னொரு பொண்ணு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அங்கே உள்ளேருந்து நிறைய பேர் வராங்க. என்ன இளவரசே, இவங்க கூட விளையாட ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு. இவன் தான் என்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கா. இல்லை இவன் தான் சண்டை போட்டுட்ருக்கான் அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி அவங்க மேலே ப்ளேம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் கிங் வராரு. வந்துட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு, அவன் தான் ஏதாவது பண்ணியிருப்பான், ஐ நோ, நீ ரொம்ப நல்ல பொண்ணு இல்லையா அப்படின்னோடனே, ஆமாம் நான் தான் ரொம்ப நல்ல பொண்ணு, உங்கள் பையன் தான் என்கிட்ட சண்டை போடுறான் அப்படின்னோடனே, ஏன்டா சண்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் ஒரு பக்கம் ஒரு தைஸ்லேயும் ஒயனை ஒரு தைஸ்லேயும் வச்சு பேசிகிட்டு இருக்காரு. அந்த டைமில் சுற்றி இருக்கவங்கெல்லாம் இவர் கிங் மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறாரு, அதனால தான் இவர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேர் சண்டை போட்டது தான் ஒயனும் டேவும் சின்ன வயசுலேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி குட்டி விஷயத்துக்கெலாம் சண்டை போட்டுட்டு அப்படி சுற்றிட்டு இருக்கவங்க. அதாவது கூட இருக்கவங்கெல்லாம் இவங்க 2 பேரும் பெரிய ஆளாகி மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம நாட்டோட மொத்த
ப்ராப்ளமும் தீர்ந்து போயிடும். பிகாஸ் இவங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். எப்படி கிங் வந்து நம்ம நாட்டை ஆள்றாரோ அதே மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஆளுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால தான் டேக்கு வந்து கொஞ்சம் திமிரு ஜாஸ்தி. பிகாஸ் நம்ம தானே அடுத்த கிங்கு அப்படின்னு ஒரு சின்ன குழந்தைங்க யோசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி. மற்றபடி ரொம்பலாம் கிடையாது. இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க. அண்டு இவங்க 2 பேரும் பிரிய வேண்டிய நேரம் வருது. எப்போனா 2 பேரும் தனித்தனி ஸ்கூலிங் போகிறாங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் இருக்க மாதிரி ஸ்கூலிங். ஒயனை பொறுத்த வரைக்கும் ராஜ தர்மங்கள் அண்ட் ஆல்சோ அந்த டைனஸ்டியை சேர்ந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் கற்றுக்க போகிறா. டேக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குதான், அவன் அதையும் கற்றுக்குறான். அண்ட் ஆல்சோ அந்த வெப்பன்ஸ் ஹேண்டில் பண்ணுறது அந்த விஷயத்தையும் கற்றுக்குறான். ஒயனும் கற்றுக்குறா. பட் ஒயனுக்கு பொண்ணுங்களுக்கு தனியாகவும் பசங்களுக்கு தனியாகவும் தான் அந்த டைனஸ்டியில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ ஒயனும் டேவும் தனித்தனியாக போய் கற்றுக்குறாங்க. ஒயனை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்லாம் கற்றுட்ருக்கா. அண்ட் ஆல்சோ டே லாஸ் அண்ட் வெப்பனிங் பற்றி கற்றுட்ருக்கான், எப்படி ஹேண்டில் பண்ணுறது வெப்பன்ஸ்ன்னு. 2 பேருக்கும் தனித்தனியாக நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி டேஸ் போகுது. 5 years ஓல்டாக இருக்கும் போது 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. அண்ட் இப்போ அவங்க 2 பேருக்கு 18 ஆகுது. ஸோ டேவுக்கு வந்து இப்போ முடிசூட்டு விழான்னு சொல்லுவாங்கள்ல, அது நடக்க போகிற காலகட்டம். இன்னும் 1 yearக்குள்ளே அது நடத்துகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் ஒயனும் டேவும் மீட் பண்ணிக்க போகிறாங்க. டே வீட்டுக்கு வரான். பிகாஸ் அவனுக்கு வெப்பனிங் ஹேண்டலிங்னால கொஞ்சம் டேஸ் அதிகமாக எடுத்திருக்கோம். டே வீட்டுக்கு வரும்போது சரியான ஹாப்பி. பிகாஸ் அவங்க அப்பா அம்மாவெல்லாம் அரவுண்ட் 13 yearsக்கு அப்புறம் மீட் பண்ண போகிறான். அதை விட எக்ஸைட்மெண்ட் ஒயனை மீட் பண்ண போகிறான். பிகாஸ் சின்ன வயசில் என்ன தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே அவங்கள மிஸ் பண்ண போகும்போது அது என்னென்னு தெரியாமல் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்குள்ள ஒரு காதல் வந்திருக்கும். இதே மாதிரி யோசிச்சுக்கிட்டே அவன் அந்த குதிரையில் போயிட்டுருக்கான். ஒயன் எப்படி இருப்பா, அவள் வளர்ந்துருப்பாள்ல, அவளை பார்க்கணும் அண்ட் வம்புழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி ஃபன்னோடு தான் வந்துட்டுருக்கான். வந்துட்டுருக்கும்போது கூட எல்லாருமே சேனாதிபதி அவங்க இவங்கன்னு எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த டைமில் டே அந்த டைனஸ்டி போயிட்டான். அங்கே பார்த்தா எல்லோரும் ஒரு மாதிரி கொஞ்சம் பெயின் இருக்க மாதிரி இருக்குது அவங்க கண்ணில். பட் எல்லாருமே ஹாப்பியாக அவரை வரவேற்கிற மாதிரி வரவேற்றுட்ருக்காங்க. இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் என்னென்னு போய் கிங் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டுருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக அவங்க கோட்டையை ரீச் பண்ணிட்டுறாங்க. அந்த ரீச் பண்ணக்கப்புறம் அங்கே இருக்க கார்டன் ஏரியாவில் யாரோ ஒருத்தவங்க நில்லு, ஒய்யன் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சவுண்ட் விட்டுகிட்டே ஓடிட்டுருக்காங்க. அண்டு ஒரு பொண்ணு செம்மையாக ஓடிட்டுருக்கா. அந்த பொண்ணு ஓடிட்டே வரும்போது டே கரெக்டாக இறங்கி நடந்து வந்துட்டுருப்பார். ஸோ அந்த 2 சைடு ரிவர் அண்ட் நடுவில் ஒரு பாலம் மாதிரி போகும்ல, அந்த ஏரியாவுக்கு வரும்போது 2 பேரும் ஆக்சிடெண்ட்லாம் இடிச்சுக்கிட்டோன்னே ஒயனோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணி அவள் அந்த தண்ணியில் விழுந்துடக்கூடாதுன்னு டே பிடிக்கிறான். எஸ், அஃப்கோர்ஸ் ஷீ இஸ் ஒயன். டேவும் ஒயனும் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் 13 வருஷம் கழித்து மீட் பண்ணிக்கிறாங்க. டேவை பார்த்து ஒயன் யார் இவன் அப்படின்னு பார்க்குறா. அண்டு ஒயனை பார்த்துட்டே யார் இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்கா, நம்ம டைனஸ்டிக்குள்ளே இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அவளை அப்படியே ஐஸ் டு ஐ பார்த்துக்கிட்டே இருக்காங்க 2 பேரோட ஐ கான்டாக்ட் ஒரு 5 minutes பக்கம் போயிட்டுருக்கு. பின்னாடி ஓடி வந்துட்டு இருந்த பொண்ணுங்களில் ஒரு பொண்ணு ஒயன் அப்படின்னு சொல்லி கத்துனோன்னே எனக்கு ஒயனா அப்படின்ட்டே சொல்கிறான். அப்படியே டே பின்னாடி இருக்க சேனாதிபதி இளவரசே நம்ம உள்ளே போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒயன் என்னது டேயாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறா. டே அப்படின்றா. ஒயன் நீயா அப்படின்னோடனே 2 பேரும் அப்படியே கேஷுவல் ஆகிட்டு ஹே என்ன நீ இவ்வளோ வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்லி ஒயன் கேட்குறா. நீ மட்டும் என்ன இப்படி வளர்ந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டே ஒரு மாதிரி தயங்கிட்டே சொல்கிறான். அப்போ வந்து என்ன நீ, நான் கூட பரவாயில்லடா, நான் சின்ன வயசில் ஒன்று பார்த்தா மொக்கையாக இருப்பேன்னு பார்த்தேன், இன்னும் இவ்வளோ அழகாக இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒயனோடய விளையாண்டுட்டுருக்கா. அப்போ ஒயனை பார்த்துட்டே நீயும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே கீழே வந்து குமிஞ்சிட்டே சொல்கிறான். உடனே ஒயன் டே உனக்காக உள்ளே எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம், ஓகே, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாட போகிறேன், பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு குடுகுடுன்னு ஓடிட்டா ஒயன். தென் டே அமைதியாக அவளே பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு நிற்கிறான். அவனுக்கு அப்படியே வேர்ல்டெல்லாம் ஒரு மாதிரி லாலா பிஜிஎம்லாம் ஓடிட்டுருக்கு. அதை அப்படியே ஃபீல் பண்ணுறான். அப்போ பின்னாடி இருக்க சேனாதிபதி இளவரசி நமக்காக ராஜா காத்துட்ருக்காரு, ஸோ சீக்கிரம் நம்ம போயாகணும் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வராரு. ஸோ அங்கே எல்லோரும் நம்ம டேங்காக தான் காத்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போ எல்லோரும் அடுத்த கிங் நீங்கள் தான், ஸோ நீங்கள் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது,
இந்த 1 இயரில் நம்ம நாட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் டைரெக்டாக நீங்கள் போய் அனலைஸ் பண்ண போகிறீங்க. பண்ணிட்டு வந்து அதில் என்னென்ன உங்களுக்கு டிமாண்ட் அண்ட் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா நீங்கள் அதை என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க மந்திரிங்கள்லாம் சொல்கிறாங்க. கிங் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஹெல்த் கண்டிஷன் சரியில்லாத மாதிரி, தேங்க உன்னை நம்பி தான் இந்த மக்கள் இருக்காங்க, இது வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவு எல்லாரையும் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டேன், ஆனால் நானும் அதில் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட வாய்ஸில் ஏதோ பெயின் இருக்குன்றது டேயால் ஃபீல் பண்ண முடியுது, பட் என்னன்றது அவருக்கு தெரியல. இப்படியே டேஸ் போயிட்டுருக்கு. டேவும் அந்த 1 இயர் எல்லாத்தையும் போய் பார்க்குறாரு அண்டு இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அண்ட் ஆல்சோ ஒயர்னஸ் சம்டைம்ஸ் அடிக்கடி எதிர்ச்சியாக மீட் பண்ணுற மாதிரி இவராக வந்து மீட் பண்ணுவார். அப்போல்லாம் ஒயன் நார்மலாக பேசுவா. பிகாஸ் ஒயனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி தான். இன்னும் ஒயனுக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லை. பட் ஏன் முன்னாடியே அவர் ஒயனை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டால, ஸோ அதனால் அவருக்கு சின்ன சின்ன ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்குது. ஒன் டே ஒயன் விளாண்டுட்ருக்கா, அவளோட அந்த இடத்துக்கு போகிறாரு. போயிட்டு ஒயனை மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க பணிப்பெண்கள்கிட்ட கேட்கும்போது, இளவரசி நீங்கள் என்கிட்ட இதெல்லாம் கேட்க தேவையில்லை, நீங்கள் அவங்கள எப்போ வேணால் மீட் பண்ணலாம் அப்படின்னோடனே, இல்லை நீங்களே அவங்கள கூப்பிடுறீங்களா அப்படிங்கும்போது ஒரு பொண்ணு முன்னாடி வந்துட்டு, இளவரசி நீங்களா இந்நேரத்துலையா அப்படின்னோடனே, ஆமாம் நான் ஒயனை மீட் பண்ணோம் அப்படின்னோடனே, ஓ ஒயனையா, இதை வர சொல்கிறோம் இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி தங்கிட்டே போகிறா. போயிட்டு ஒயன்ட்ட சொல்கிறா, இந்த மாதிரி டேயாங் அவர்கள் உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னோடனே, ஓகே வர சொல்லுங்கள், இதில் என்ன இருக்குது, என்ன இவன் என்கிட்ட எக்ஸ்கியூஸ்லாம் கேட்குறான், பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் ஜாலியாக விளாண்டுட்டுருக்கா. ஸோ அதே மாதிரி டே வரான். இப்போ இருக்க மாதிரியே தான் ஒயன் அப்பயும் துருத்துருன்னு இருக்க பொண்ணு. டேயாங் லைட்டாக ஷை டைப் தான். ஸோ ஒயன் டேவை மீட் பண்ணோன்னே, டேயாங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் முதுகுலே ஒன்று அடிக்கிறா. டேயாங் வந்து ஒயன் அப்படின்னோடனே, என்னட்டே இந்நேரம் எனக்கு 2 அடி விழுந்துருக்கணுமே, என்ன மாறிட்டியோ, ஓ வளர்ந்துட்டியா, ஒருவேளை அடுத்து கிங்காக போறியா அதனாலயா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு விளையாடுத்தனமாக பேசிகிட்டு இருக்கா. பட் அவளை டேயை பொறுத்த வரைக்கும் அவளை ஃபுல்லாக நோட் பண்ணிகிட்ருக்கான். லைக் அவள் பேசும்போது அந்த லிப்ஸ், அப்புறம் அந்த நோஸ், அப்புறம் அந்த ஐஸ் அப்படின்னு ஒரு மாதிரி எல்லாத்தையும் மெஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்ருக்கான். ஒயன் உனக்காக தான் நான் பிறந்திருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தாட்ஃபுல்லாக, நீ எதுக்காக என்கிட்ட வந்த, அண்ட் ஆல்சோ ஏன் இப்போ என் கண்ணுக்கு இவ்வளோ அழகாக தெரிகிற அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு பேசிட்டு அவன் தாட்ஃபுல்லாக அது ஓடிட்டுருக்கு. பட் ஒய்யனுக்கு இங்கே நல்லா ஒரு ஒய்வு மாட்டிக்கிச்சு, அவனை போட்டு நல்லா வெளுத்து வாங்கிட்டுருக்கா. பட் இதெல்லாமே காதில் விழுவில். பட் டேயாங் அடுத்த மூவ் எடுத்து வைக்கிறாரு. அதாவது ஒயன் நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னோடனே ஒயன் அப்படி நின்றுட்டு, சொல்லட்டே அப்படின்றான். அப்போ மெதுவாட்டியே அவன் கையை ஹோல்ட் பண்ணுறான். பட் இந்த ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுறது எவ்வளோ தடவை வேணாலும் ஆகியிருக்கலாம். அந்த 5 வயசு வரைக்கும் எவ்வளோ வேணாலும் இவங்க ஜாலியாக இருந்திருக்கலாம். பட் இந்த தடவை டே பிடிக்கிற அந்த சாஃப்டான அவள் ஹேண்டை ஹேண்டில் பண்ணுற விதம் ஒயனுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. அப்போ வாய்ஸ் ரொம்ப 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 லோவாகி, டேயாங்கா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஒயன் நான் உன்கிட்ட அப்படிங்கும் போதே அந்த பணிப்பெண் வந்துட்டாங்க. இளவரசி உங்களை ராஜ்யத்தில் தேடிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரில, நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஒயன் நான் நாளைக்கு ஒன்று மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே ஒரு மாதிரி தடுமாறிட்டே போயிடுறான். ஸோ அடுத்த மார்னிங் ஒயனுக்கு ஒரு மாதிரி அந்த ஹேண்ட்ஸை ரப் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கா அந்த கார்டன் ஏரியாவில். அந்த டைமில் அவங்க பணிப்பெண், அதாவது தோழின்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்களே, அந்த மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு, இளவரசி எதை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க, இல்லை டேயாங் அவர்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னோடனே, அவங்களா, இந்த மாதிரிலாம் நீங்கள் டேயாங் கூப்பிட மாட்டீங்களே, இல்லை அவர் கிங்காக போகிறார்ல, ஸோ அதனால். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் இளவரசி அவங்க இந்நேரம் கோட்டையில் இருப்பாங்க. கோட்டையில் ஆமாம்ல இருப்பாங்க. ஓகே இளவரசி நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கும்போது, இல்லை ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அண்டு அவரை நான் மீட் பண்ண முடியுமா அப்படின்னோன்னு இந்த பொண்ணு ஒரு மாதிரி, மீட் பண்ண முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா, ஓகே அப்படின்னா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறீங்களா அப்படின்னோன்னு, ஓகே அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுட்டு அங்கேருந்து போயிடுறா. ஒயின் இந்த பக்கம் இதே யோசிச்சுட்டே இருக்கா. அண்ட் ஆல்சோ அவளுக்கு ரொம்ப ப்ளஷ் ஆகுது. நேற்று டேயாங் ஏதோ சொல்ல வரேன்னு அவள் கையை பிடிச்சோன்னே
அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தென் இது அடுத்த நாளும் அதே மாதிரி வராரு. வந்துட்டு இந்த மாதிரி மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தியாமா ஒயன் அப்படின்னோடனே, ஆமாம் அங்கே உங்களை தான் பார்க்கணுன்னு நினச்சேன் அப்படின்னோடனே, என்ன பார்க்கணுன்னு நினச்சியா? ஆமாம் ஆமாம் உங்களை பார்க்கணுன்னு நினச்சேன் அப்படின்னோடனே, சரி ஓகே என்ன விஷயம்னு சொல்கிறியா? இல்லை நீங்கள் நேற்று நைட்டு ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கல்ல, அது என்னென்னு தெரிஞ்சுக்கலான்னு தான். ஓ அதுவா? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஒயன், அது சும்மாவா? சும்மா தான், வேற என்ன இருக்கும், நம்ம 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நமக்குள்ளே எதுவும் இல்லைல்ல அப்படின்னோடனே, எதுவும் இல்லையா? ஆமாம் வேற என்ன, நான் சும்மா தான் உன்னை டீஸ் பண்ணுறதுக்காக சொன்னீங்களா? ஆமாம் ஒயன், ஏன் நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்து இல்லையே நான் எதுவும் சொல்லணுன்னு அவசியம் இல்லையே அப்படின்னோன்னு, அவசியம் இல்லையா? சரி ஓகே, நான் உன்கிட்ட நேற்று ஒன்று சொல்லணுன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்ன நீயா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்துருப்பல்ல, அது என்ன எக்ஸ்பெக்டேஷன் சொல்ல என்கிட்ட அப்படின்னோன்னு, இல்லை நான் ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணல நீ அப்படின்னு சொல்லி ஒயன் சொல்கிறா. டேயாங்க அப்படியே லைட்டாக ஸ்மிக் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஒரு சின்ன ஸ்மைலோட, ஆனால் ஒயன் நான் உன்கிட்ட ஒன்று சொல்ல தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி மெதுவாக ஒயன்கிட்ட வரான். அப்படியே ஒயன் பின்னாடி திரும்பி நின்றுட்டுருக்கா. இல்லை நீ என்கிட்ட ஒன்றும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக முன்னாடி போக பார்க்குறா. அப்போ டேங்க அவன் ஹேண்டை பிடிச்சி மெதுவாக இழுக்கிறான். அப்போ ஒயனுக்கு ஒரு மாதிரி உள்ள பட்டர்ஃப்ளையாக பறக்குது. ஸோ டேயாங் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி லைட்டாக கேட்குறா. ஸோ டேயாங் அப்படியே மெதுவாக பக்கத்தில் இழுத்து அவளோட ஹிப்பை ஹோல்ட் பண்ண மாதிரி நல்லா வெஸ்ட்டை ஹோல்ட் பண்ணி இங்கே பக்கத்தில் இழுத்து அவன் பக்கத்தில் வரான். ஒயன் அப்படியே கண்ணை மூடுறா. அப்போ அவனோட பேக் சைட்லேருந்து ஒரு பெண்டன் எடுக்கிறான். அது என்னென்னா ஒரு ஃப்ளார் போட்டு 3 மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு கிளிட்டர் கலந்த ஒரு பென்டன். அதை பார்த்தோன்னே ஒயனுக்கு அவள் அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணுறா. அவளுக்கு சரியான சர்ப்ரைஸ், பிகாஸ் அந்த பென்டன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அதை அப்படியே அவளோட நெக்கில் போட்டு விடுறான். அண்ட் அதை ஒயன் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அப்போ சொல்கிறான், இது நானே என் அழகான ஒயனுக்காக என் கையால் செஞ்சது அப்படின்னு சொல்லி அவன் காதுகிட்ட லைட்டாக விஸ்பர் பண்ணுறான். அப்படியே ஒயனுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. ஸோ ஒயன் அதை அப்படியே நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கா சந்தோஷமாக. அப்படியே பார்த்தா சுற்றி இருக்க கார்டன் ஏரியாவிலேருந்து அழகாக மின்மினி பூச்சிகள்லாம் பறக்க ஆரம்பிக்குது. ஃபுல்லாக லைட்டிங்காக அதெல்லாம் பண்ண வேலை தான். ஸோ ஆல்ரெடி கரடி பையன் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டான். ஸோ அந்த இடம் ஃபுல்லாக அழகாக அந்த குட்டி குட்டி ஸ்டார்ஸ் மாதிரி மின்னிக்கிட்டே அந்த இடத்துல மின்மினி பூச்சி பறந்துட்டுருக்கு. அண்ட் இவன் கையில் ஒரு பெரிய ஃப்ளார் வச்சுருக்கான். அந்த ஃப்ளார் இப்போ அவளோட